ஸ்டாலின் அங்கிள் என்று சொன்ன விஜய் அவர்கள் மோடி அங்கிள் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தேன், நடக்கவில்லை. சிஎம் சார் இப்படி பண்றீங்களா சார் அப்படின்னு சொன்ன கர்ஜித்த விஜய் அவர்கள் பிஎம் சார், பிரைம் மினிஸ்டர் சார் அப்படி என்று குரல் கொடுப்பார் என்று பார்த்தேன். அந்த குரலும் வரவில்லை. அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை நோக்கித்தான் அவருடைய ஏவுகணையை வீசுகிறாரே தவிர கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி எதுவும் அவன் எந்த அஸ்திரத்தையும் வீசின மாதிரி தெரியல. ஸ்கிரிப்ட் கொடுக்கிறவங்க கூட தெளிவா எழுதி கொடுக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு சிபிஐ என்று பெருக்கு. சிபிஐக்கு யாரு கேட்டா பதில்? உங்களுடைய கையாளகத்தனத்தால, உங்களுடைய கொஞ்சம் கூட அந்த அஜாக்கிரதையினால 42 உயிர்கள் பலியா இருக்கிறது. அதை பார்க்க கூட செல்லாமல் ஒரு மாசம் கழித்து நீங்க கூப்பிட்டு வைத்து நீங்க 20 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு என்ன செஞ்சீங்க? ஜம்ப அடித்தீங்க. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தன் வினை தன்னை சுடுங்கிற கதையில இப்ப விஜய் சிபிஐ விசாரணை கோரினாரு. இப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, அது வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சிபிஐ விசாரணை வேற மாதிரி. விஜயை களத்தில் இறக்கி விட்டதே நம்ம RSS சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் அறிந்தோ அறியாமையோ RSS உடைய ஸ்கிரிப்ட்ல தான் இயங்கி கொண்டு இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறார்கள், திமுக தலைவர்கள் பேசுறாங்கன்னா நீங்களா ஃபர்ஸ்ட் பேசணும், அதையும் பேசவில்லை. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறார். அதனால்தான் நாங்க எங்க அடிச்சு தமிழர் ஐயோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலாம இருக்காங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு நீங்க யாருங்கிறத காமிச்சிட்டீங்க அப்படின்னு மதுரையில போட்டு உடைச்சாரு. பார்க்கலாம் தாவேக்க எந்த ரூட்ல பயணிக்கிறதுங்கிற பார்க்கலாம். சனாதனத்தை இந்த அடிப்படையில் இருக்கிறோம். மனசனுடைய மனு தர்மத்தை, மனிதனை ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடிய மனு தர்மத்தை, வர்ணாசம், சனாதனம் அதை கண்டிப்பா எதிர்க்கிறோம். அதனால எந்த இடி நாங்க பேஸ் பண்ணுவோம், எந்த சிபிஐ பேஸ் பண்ணுவதனால இது தைரியம். இது திராவிட மண்ண உள்ள வந்தது. இவர் எந்த மண்ணே தெரியலையே, மண்ண வெறும் மண்ணா இருக்கிறாப்ல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வரும் 19ஆம் தேதி திங்கட்கிழமை திரு விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும்படி ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதன்படி அவர் ஆஜராக போகிறார். தொடர்ந்து அவருக்கு பல அரசியல் அழுத்தங்கள் மற்றும் நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இவைகள்லாம் எதை மையப்படுத்தி இந்த செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா ஸ்டாலின் அங்கிள் என்று சொன்ன விஜய் அவர்கள் மோடி அங்கிள் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தேன், நடக்கவில்லை. சிஎம் சார் இப்படி பண்றீங்களா சார் அப்படின்னு சொன்ன கர்ஜித்த விஜய் அவர்கள் பிஎம் சார், பிரைம் மினிஸ்டர் சார் அப்படி என்று குரல் கொடுப்பார் என்று பார்த்தேன். அந்த குரலும் வரவில்லை. அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை நோக்கித்தான் அவருடைய ஏவுகணையை வீசுகிறாரே தவிர கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி எதுவும் அவன் எந்த அஸ்திரத்தையும் வீசின மாதிரி தெரியல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி திரு விஜய் இருக்க நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு படி மேல போய் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், தம்படையும் தெரியல மாத்தாம்படையும் தெரியல பாப்பாங்க. தன்னுடைய படை எதுன்னு தெரியல, மாற்று படை எது தெரியலங்கிற அளவுக்கு அவர் பாண்டிச்சேரியில் போய் நின்று கொண்டு பார்த்தீர்களா கையாளாத திமுக எப்படி இருக்குது, எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, திமுக நம்பாதீங்கிறாரு. பாண்டிச்சேரியில யாரு ஆட்சி செய்யறா தெரியல, அங்க திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்ல. அப்ப பாண்டிச்சேரியில நிக்கிறமேங்கிறத கூட அவருக்கு புரியவில்லை. ஸ்கிரிப்ட் கொடுக்கிறவங்க கூட தெளிவா எழுதி கொடுக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு சிபிஐ என்று பெருக்கு. சிபிஐக்கு யாரு கேட்டா பதில்? சிபிஐ கேட்டது தாவேக்க தான் கேட்டது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நண்பர் ஆதவ் அர்ஜுனா அங்க SLP போட்டு அதை எங்க சிபிஐ தான் விசாரிக்கணும், லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸரை விசாரிக்க கூடாது. எது கரூருடைய ஸ்டாம்பிட் 42 உயிர்களை காவு கொடுத்து விட்டு அதை பார்க்க கூட செல்லாமல் ஓடோடி சென்ற விஜய் தரப்புல ஆஜர்படுத்த என்ன அந்த அளவுக்கு கரூர் மக்கள் என்ன செஞ்சிருவாங்களா? அங்க பெரிய பிரச்சனை ஆயிருமா? உங்களுடைய கையாளகத்தனத்தால, உங்களுடைய கொஞ்சம் கூட அந்த அஜாக்கிரதையினால 42 உயிர்கள் பலியா இருக்கிறது. அதை பார்க்க கூட செல்லாமல் ஒரு மாசம் கழித்து நீங்க கூப்பிட்டு வைத்து நீங்க 20 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு என்ன செஞ்சீங்க? ஜம்ப அடித்தீங்க. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தன் வினை தன்னை சுடுங்கிற கதையில இப்ப விஜய் சிபிஐ விசாரணை கோரினாரு. இப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, அது வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சிபிஐ விசாரணை வேற மாதிரி இருக்கு. கரூரை பத்தி விசாரிக்கவே நமக்கு தெரியல. கரூர் இதை விசாரித்தா 7 மணி நேரம் இருக்கு.
கரூருடைய விஷயத்தை மட்டும் விசாரித்தா ஏன் 7 மணி நேரம் எதுக்கு? சரி 7 மணி நேரம் கிடுக்குப்படி போட்டாங்க. எல்லா ஆதாரத்தையும் சமர்ப்பித்து வந்திருக்கவனுங்க. நான் 1.5 மணி நேரம் தனி அறையில போய் யோசிச்சாரு. தனி அறையில் இப்படி உட்கார்ந்து கொண்டு விஜய் வந்து இப்படியே சிந்திச்சாரா? எதுக்கு சிந்திக்கிறாரு? சரி மீண்டும் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்கன்னு. என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். இப்ப மீண்டும் கூப்பிடுறாங்க. சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. பொங்கலுக்கு பிறகு நீங்க ஆஜராகணும். ஏன்னா இவர் விலக்கு கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில அது வழங்கப்பட்டிருக்கிறது. வேற ஏதேனும் அரசியல் காரணத்தோடு இவரை வந்து இதோட முடிச்சு கட்டணும் அல்லது கூட்டணி பிரஷர் இது மாதிரி ஏதேனும் வந்து வழங்குவதற்காகத்தான் இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுகிறதா சிபிஐ? இப்படிப்பட்ட செய்திகள் வந்து பரபரப்பு செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில சிபிஐயா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எல்லாமே பாஜகவுடைய கைப்பாவையாக முழுக்க முழுக்க ஆகிவிட்டது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மீட்டிங் சொல்லிட்டே வரும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம இவர் என்ன செஞ்சாங்க, வேலியில போற ஓலான எடுத்து வேஸ்டில விட்ட கதையா வந்து அவன் சும்மா அமைதியா இருந்த சிபிஐ வந்து எனக்கு இழுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நிச்சயமாக அந்த பரபரப்பு செய்திகளை வந்து உண்மை என்று நம்பும் அளவுக்கு தான் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க வந்து அவர் அரசியல விட்ட காலி பொண்ணுன்னு இருப்பணும். அப்படி செய்ய மாட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய RSS திங்க் டாக்ஸ் வந்து உனக்கு முட்டாள் கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவாங்க. விஜயை வந்து களத்தில் இறக்கி விட்டதே வந்து நம்ம RSS சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் அறிந்தோ அறியாமையோ RSS உடைய ஸ்கிரிப்ட்ல தான் இயங்கி கொண்டு இருக்கிறார். லோக்கல்ல இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அந்த விஜய் கட்சி நல்ல தொடர்கள், அவங்கள நான் வந்து குறை சொல்லவே இல்லை. ஆனா மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சார்பா தான் இருப்பாங்க. ஆன்டி டிஎம்கேன்னு இருப்பார்கள். எல்லாம் ப்ரோ பிஜேபியாக இருக்கிறார்கள், பெரும்பான்மையான தலைமை கழக நிர்வாகிகள். அப்ப இவங்க தாவேக்காங்கிற கட்சி தமிழ்நாட்டுல இருக்க வேண்டும் என்றுதான் பாஜக விரும்பும். நிச்சயமாக பாஜக மேக்சிமம் என்னன்னா அவங்களை கூப்பிட்டு தன்னுடைய என்டிஏ கூட்டணியில சேர்த்துக் கொள்ளலாமா என்ற ப்ரெஷரைஸ் தான் பண்ணுவாங்களே தவிர, இல்ல அது பண்ணுனா பிளஸ்ஸா மைனஸா என்று கால்குலேட் பண்ணி, இல்ல அவரை என்டையில சேர்க்கக்கூடாது, அவர் தனியாவே இருக்கட்டும், தனியாவே இருந்து ஓட்டை பிரிக்கட்டும், ஒரு 5% 10%, ஒரு 10% வாக்குகளை பிரித்தால் 55 லட்சம் ஓட்டு பிரிந்து போகட்டும் என்றுதான் வந்து பாஜக நினைக்குமே அல்லாமல், இதுல கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க. போய் வந்து வேற எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபிஐ பொறுத்தவரை நம்ம யூகிக்க முடியாது. சிபிஐ உடைய அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க இப்படிப்பட்ட அரசியல் தான் பண்றாங்க, நம்ம இங்க உட்காந்துட்டு பேச முடியாது, அது பேசுறது தவறாகிவிடும். ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது இதுவரை பாஜகவை எழுத்து களமாடக்கூடிய பாஜகவுடைய பிஜேபியுடைய ஆப்னன் சைடு எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பாஜக அந்த சிபிஐ விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 95% சிபிஐ உடைய வழக்குகள் எல்லாமே எதிர்கட்சியை நோக்கித்தான், பிஜேபியுடைய எதிர்கட்சியுடைய தலைவரை நோக்கித்தான் சென்றிருக்கிறது. இதுதான் வரலாறு. கடந்த 11 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. அந்த அடிப்படையில விஜயும் விசாரிக்கப்படுகிறாரா என்பதுதான் கேள்வி. சிபிஐ வந்து இவங்களா கேட்டு விஜயை வந்து ஆன்டியா பாக்குறாங்களா, அல்லது விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா, அல்லது விஜயை வந்து தன் கூட்டிலே சேர்க்க போறாங்களா, இல்ல தனியா வச்சு என்ன செய்ய ஸ்ட்ராங்கா நீ வந்து களமாடு, நாங்க நிக்கிற தொகுதிகள்ல வந்து டம்மி வேட்பாளரை போடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்களா, எல்லாம் ரொம்ப யூகிக்கத்தான் முடியும். இதெல்லாம் எப்ப தெரியும்னா மார்ச் மாசம் தெளிவா தெரிஞ்சு போகும். இந்த 2 மாசம் இருக்கு. இப்ப இந்த விசாரணை என்பது இப்போ கடந்த முறை ஒரே ஒரு நாள் நடந்தது, 7 மணி நேரம். இப்போ அடுத்த கட்ட இப்போ விசாரணைகள் என்பது ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்து சார்ஜ் ஷீட் போட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்துவிடும், 90 நாட்கள் ஆகிவிட்டது என்றால். அப்போ அடுத்தடுத்த விசாரணைகள் எப்படி மூவிங் ஃபார்வர்ட் இருக்க போகுது? இது மாத கணக்கிலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விஜயனுடைய பிரச்சாரமும் அவர் வந்து போக வேண்டியது இருக்கு. அடுத்து களத்துக்கு போகணும். அதுல இப்போ பிரச்சாரம் ஒரு பிக்ஸ் பண்ணிருப்பார் டேட்டை, அந்த அன்னைக்கு சிபிஐ சம்மன் அனுப்பும் வாங்க அப்படின்ட்டு. அப்போ அவரால் போக முடியாது பிரச்சாரத்துக்கு. அப்போ இது மாதிரியான பல டார்ச்சர்களும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சிபிஐ உடைய விசாரணை ஒரு கோணம் இருப்பது போலவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு சிபிஐ வந்து ஒரு ஆளை போய் நோண்டுச்சுன்னு வைங்களேன், அவர் ட்ரிகர் பண்ணா அவர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. அவர் நேரம் எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு நாளை வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம், அது தன்னுடைய வக்கீல அவருடைய அட்வொகேட்ஸை நம்ம அனுப்பலாம். நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதுல இருக்கு. ஒண்ணு. 2வது, அப்படி நீங்க சொல்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வைங்க, அப்படி டிஸ்டர்ப் பண்ணா யாருக்கு பிளஸ்ன்னு சொன்னா விஜய்க்கு பிளஸ், டிவிக்கு தாவேக்காவுக்கும் அது பிளஸ் ஆக அமையும், பாஜகவுக்கு மைனஸ் ஆகும். ஏன் தமிழ்நாட்டுடைய பொறுத்தவரையில
பிஜேபியுடைய கைப்பாவை தான் சிபிஐ, பிஜேபியுடைய கைப்பாவை தான் இடி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதையே பிரச்சாரமா வைப்பாங்க. தாவேகா தோழர்கள் என்ன செய்வாங்க பாத்தீங்களா? இல்ல எங்களுக்கு அது எதிராக அறுவடை வந்து அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரா? இப்போது வரைக்கும் அத மாதிரியான ஜனநாயகனுக்கு எதிராக ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறார். சிபிஎஃப்சி வந்து பாஜகவுடைய கைப்பாயாக இருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறுகிறார். ஆனால் இதுவரை தன்னுடைய நாவை துறக்கவே இல்லையே திரு விஜய் அவர்கள். அப்ப எப்படி அவரை வந்து தவிர அந்த எல்லாரும் விலை சிம்பத்தி கொடுக்குறாங்க. அப்போ அவரை தவிர அவரே எல்லாரும் விலை ஆன்டி கொடுக்குறாங்க. பிஜேபி ஓட்ஸ வந்து அறுவடை செய்வதற்கு தயாரா இல்லையே. அப்ப நாமளாவே தூக்கி கொடுக்கிறோமா இந்த சிம்பத்தி ஏற்படும் அப்படின்ட்டு? கரெக்ட். அப்படி ஒரு விஷயம் வரும்போது அந்த சிம்பதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை வாங்கிக்கிற ரெடியா இருக்கணுமே. நல்ல கேள்வி கேட்கறீங்க. நாம தான் கரடியா கத்துறோம் ஜனநாயகம் ஜனநாயகம் வரணும்னு. ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் இருக்குல்ல 1951ல ஒரு 7-8 சரத்துகள் இருக்கிறது. அந்த சென்சார் போர்டு ஏன் வந்து எப்ப அந்த ஒரு விஷயத்தை தடை செய்யும்? ஒரு படத்தை அல்லது ஒரு படத்தை எப்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னா ஒரு 7-8 சரத்துகள் அதுல இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான விஷயமா இருக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு காஸ்ட் பேஸ்டு ஒரு சாதியை வன்மத்தை தூண்டுவது போல விஷயங்கள் அந்த படத்துல இருக்கக்கூடாது, காட்சிகள் அமைந்திருக்க கூடாது. கலவரத்தை தூண்டுவது போல காட்சி அமைந்திருக்க கூடாது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஒரு அசிங்கமான வந்து பாலியல் சம்பந்தமான அந்த வல்லுறவு சம்பந்தமான மேட்டர் இருந்துச்சுன்னா அதை ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏயா யூஏன்னு கொடுப்பாங்க. இப்படி நிறைய இருக்கிறது. இது ஏற்கனவே ஜனநாயகம் படத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்லப்பட்டு அங்க டைரக்டர்ஸ் எல்லாம் போய் சில காட்சிகளை வந்து கட் பண்ணிருக்காங்க. எடிட் பண்ணப்பட்டு திரும்பவும் சப்மிட் பண்ணிருக்காங்க. சப்மிட் பண்ணப்பட்ட அந்த ஜனநாயகன் படத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே எடிட் பண்ணாம விட்டுதான் என்ன நடந்திருக்கும். ஆக சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் கீழே வரல ஒரு சப்ஜெக்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதையெல்லாம் சிம்பதியா மாத்தணும்னா சிம்பதியா மாத்தக்கூடிய அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அரசியல் புரிதல் ஆட்கள் இருக்கணுமே. இப்ப நாஞ்சில் சம்பத் ஐயா இருக்காப்ல, பல இடத்துல பல மரம் வென்ற தச்சன் அவர் வைங்களா, அவரு இப்ப உள்ள சேர்த்து வச்சிருக்குது. இப்ப அவருக்கு ஏதாவது ஜாப் கொடுக்குறீங்களா? இல்லையே. அது லிஸ்ட்ல இல்லையே. தேர்தல் பிரச்சார குழுவிலே இல்லை. ஐயா செங்கோட்டையன் இருக்கிறாப்ல, அரசியல் புரிதல் உள்ளவர் தான். ரீசனா அதிமுகல இருந்து இவங்க போயிருக்கிறாரு. அவருக்கு என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க? இல்லையே. அப்ப அரசியல் அந்த இதுலயே வந்து ஆலோசனை டீம்லயே அவங்க பேர்லாம் இல்லாம இருக்கு. அப்ப இது எப்படி அறுவடை செய்ய முடியும்? நல்ல கேள்வி இந்த கேள்வி. அது மாதிரி தான் ஜனநாயக படத்துல இந்த மாதிரி பண்ண அந்த சிம்பதியை எப்படி எடுத்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு ஒன்றியமா தாவேகா தோழர்கள் வந்து கட்சி கொடியை பிடிச்சிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் திரள் ஒரு மாச கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அடிக்கிற மாதிரி ஒண்ணு படம் நல்லா ஹிட் ஆயிடும். 500 கோடிங்கிறது 1000 கோடி வசூல் எடுக்கலாம். தேர்தலிலும் அவருக்கு வந்து வாக்கு அறுவடை செய்யக்கூடிய அரசு இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருக்கு. இதை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறாரு அந்த தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் பாருங்க. எப்படிப்பட்ட ஆடியோ வீடியோ ரீல்ஸ போடுறாங்க. ஊன்னு கத்துறாங்க. ஐயையோ தளபதிங்கிறாங்க. ஆன்னு கத்துறாங்க. வந்து விஷம் வச்சு கொண்டுருவாங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்து தளபதிக்கு ஓட்டு போடல வந்து விஷம் வச்சு கொண்டுருவாங்க ஒரு தங்கச்சி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் புரியாத ஒரு கூட்டத்தை தான் வைத்திருக்கிறார். ஒரு மாபை கிரியேட் பண்ணிருக்காரு தவிர ஒரு கருத்தியலா வந்து என்ன செய்யலாம் அவங்க வந்து இன்னும் களத்துக்கு வரவில்லை என்பது இதெல்லாம் காட்டுகிறது. எனவே தான் சொல்கிறேன், ஜனநாயக படத்துல வந்து ஒரு மிக முக்கியமான படம் விஜயுடைய கடைசி படம்னு சொல்லிவிட்டார்கள். அந்த பேரே ஜனநாயகன் இருக்கிறது. அதை வெளியே வர்றதுக்குள்ள நீங்க ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணிருக்கலாமே, பண்ணவில்லை. சரி, அதுல வந்து அழுத்தம் தான் கொடுக்கவில்லை. அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கலாமே. நீங்க சொன்ன மாதிரி மத்த எல்லா கட்சிக்காரும் கொடுக்குறாங்க. காங்கிரஸ்காரன் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறார்கள், திமுக தலைவர்கள் பேசுறாங்கன்னா நீங்களா ஃபர்ஸ்ட் பேசணும். அதையும் பேசவில்லை. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறார். அதனால்தான் நாங்க எங்க எழுச்சி தமிழர் வந்து ஐயையோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலாம இருக்காங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு நீங்க யாருங்கிறத காமிச்சிட்டீங்க அப்படின்னு மதுரையில போட்டு உடைச்சாரு. பார்க்கலாம் தாவேக்க எந்த ரூட்ல பயணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இல்ல சார், அப்போ அப்பட்டமா தெரியுது இல்ல சார். ஒரு பக்கம் சிபிஐ நெருக்கடி கொடுக்கிறது, சிபிஎஃப்சி இப்படிப்பட்ட ஒரு இந்த படத்துக்கு வந்து இன்னும் சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் இவங்க ஏறுறாங்க. அது ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ விஜய் உணர்றாரு தானே, நாம வி ஆர் அண்டர் பிரஷர், நாம வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்ற அவரே உணர்வு தானே இது வந்து வெளிக்காட்டுது. உணர்றாரா தான் கேள்வி. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது வெஸ்ட் பெங்கால் நியூஸ பாருங்க. இதே இடத்துல 19 இடங்கள்ல மம்தா பானர்ஜியுடைய
ஆபீஸ்ல அலுவலகத்துல இன்னும் சொல்ல போனா அவருக்காக ஐடி விங் போட்டு செயல்பட்ட அங்க கே பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல வந்து என்ன செஞ்சாங்க, உள்ள மேட்டர்ல அன்னிட்டு போது பார்த்தாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சு, மம்தா பானர்ஜி போல்டா போய் நின்று என்னுடைய ரெக்கார்டுன்னு சொல்லி அந்த எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வர்றாங்க. கொண்டு மட்டும் இல்ல, எந்தெந்த அலுவலகத்துல அத்துமீறி நுழைந்தார்களோ அந்த சிபிஐ அதிகாரி மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியா கவுண்டர் பண்ண நீ உள்ள வந்துருவியான்னு கேக்குறாங்க. இப்படிப்பட்ட துணிச்சல் வந்து ஒரு சிஎம்மா இருந்துட்டு கேக்குறாங்க. சிஎம்மாக இருந்து கொண்டு கேட்பதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அவன் பதவியே காலி பண்ணிடலாம். சிபிஐக்கு எதிராக வந்து ஒரு சிஎம் கிளம்புனா அவங்க பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் வழக்கு தொடர்ந்து அந்த ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு போகும். விஜய் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல, அரசியலுக்கு தலைவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன வந்து இந்த மாதிரி அலக்களிக்கிறாங்க, தேவையில்லாத நிர்பந்தத்தை பண்றாங்க. நான் தான் பெட்டிஷனரு, நாங்க தான் சிபிஐ உடைய வழக்கை நாம கேட்டோம், கரூர்ல வந்து இந்த சதிகள்லாம் பண்ணி விட்டது, சப்மிட் பண்ணதான் நாங்க வந்து போயிருக்கோம், சதிகள்லாம் இருக்கு, இந்த ப்ரூஃப் இருக்கு என்று சொல்வதற்கு தான் நாங்க சிபிஐல கேட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடியவரு எந்த ஸ்டேட்மெண்ட் விடாம எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்னு தான் நம்ம என்ன செய்யறது? அப்ப மம்தா பானர்ஜி மாதிரி இருந்தால்தான் அரசியல் தலைவராக வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வரட்டும், சிபிஐயாவது இடியாவது ஐடியா சொல்றோமா இல்லையா? திமுக கூட்டணியாளுக்கு சொல்றாங்களா இல்லையா? வந்து பார்ப்பா போயாங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா இல்லையா? சனாதனத்தை எதுக்குத்தான் செய்வோம். எங்க சொல்றாரு? கோர்ட்ல சொல்றாரு, சனாதனத்தை இந்த அடிப்படையில் எதிர்க்கிறோம். மனசனுடைய மனு தர்மத்தை, மனிதனை வந்து ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடிய மனு தர்மத்தை, வர்ணாசம் சனாதனம், அதை கண்டிப்பா எதிர்க்கிறோம். அதனால எந்த இடி நாங்க பேஸ் பண்ணுவோம், எந்த சிபிஐ பேஸ் பண்ணுறதுனால இது தைரியம். இது திராவிட மண்ணை உள்ள வந்தது. இவர் எந்த மண்ணே தெரியலையே, மண்ணை வெறும் மண்ணா இருக்கிறாப்ல. பரிதாபமா இருக்குங்க. இது அரசியலா பண்ண வேண்டிய மேட்டரை கப் சிப்புன்னு வாயை பொத்திட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்தில சொன்ன மாதிரி பிஎம் அங்கில், மோடி அங்கில் சொல்லியிருக்க வேண்டும். பிஎம் சார், நான் வந்து எங்க இருக்கிறேன், பனையூர் ஆபீஸ்ல இருக்கிறேன், தைரியம் இருந்தால் கைது செய்து பாருங்கள்னு ஒரு வீடியோ விட்டுருந்தா நாங்களே வைரல் பண்ணிருப்போம். போங்க, நாங்களே எடுத்து சார் எங்க தளபதி விஜய் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து இப்படி சொல்லித்தாரு நாங்களே பரப்பி விட்டுருப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்க, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லங்கிறவா இருக்கு. போங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அவர் விட்னஸா தான் அவரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் இதுவரை எஃப்ஐஆர்ல வந்து பதிவு செய்யப்படவில்லை திரு விஜய் அவர்களுடைய பெயரில். ஸோ மூவிங் ஃபார்வர்டு இந்த சார்ஜ் ஷீட்ல வந்து என்ன மாதிரியான விவரங்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆஸ் அ லாயரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. சரி, இது வந்து ஆக்சுவலா ஒரு இன்சிடென்டா, அது கல்பபிள் ஹொமிசைட், அட்டெம்ப்ட் டு மர்டர். இப்போ அப்படியான்னு பார்க்கணும். அதாவது திட்டமிட்டு ஒரு படுகொலை செய்த ஒரு விஷயமா, அல்லது வந்து ஒரு இன்சிடென்டா, ஒரு சம்பவமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஒரு சம்பவமா தான் சிபிஐ வந்து என்ன செய்ய கருத்தில் கொள்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா சில நெக்லிஜென்ஸ் இருக்கு, சில வந்து ஒரு அறியாமையால் செய்யப்பட்டது இருக்கு, அலட்சிய போக்கால் செய்யப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது. இப்ப இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா, உயிரை இழந்த 42 பேர், 41 42 குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதுல இந்த கேஸ்ல, இந்த பிரைமா ஃபேஸ் கேஸுடைய பிரைமா ஃபேஸ்ல இப்ப நாமெல்லாம் பேசுற பக்கம் இருக்கட்டும், உயிரை இழந்து வாடும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமானது. ஒண்ணு. ரெண்டாவது, லோக்கல் கவர்மெண்ட், அங்க கரூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை, போலீஸ் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, இந்த மாதிரி ஸ்டாம்பீட் ஆக போதும் அப்படிங்கறத வந்து ஏற்கனவே விஜய்க்கு வந்து தகவல் தெரிவித்தார்களா, அந்த ப்ரொசீஜரல் கால்ஸ் இருக்கு பாருங்க, அதை பத்திலாம் விசாரணை கண்டிப்பா இருக்கும். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா அளிக்க வேண்டும். இதுல பெரிய ஒரு மேட்டர் என்னன்னா, இவர் 7 hours 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் தான் கேள்வி. ஏற்கனவே காவல்துறை சொல்லியும் ஏன் அந்த இடத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே, இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்து விட்டதே என்ற ஒரு விஷயம், அதெல்லாம் கிடுக்குப்பிடி கேள்வியாக வரும். இந்த பிரைமா ஃபேஸின் அடிப்படையில் தான் சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணப்படும். அப்படி சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணப்பட்டால் விஜய் என்ன செய்ய முடியாது. எப்படிதான் நீங்க டிஎம்கே கவர்மெண்டே நீங்க கொண்டு போய் நின்று காவல்துறை தான் காரணம் என்று நீங்கள் வந்து அதை பிரேம் பண்ணா கூட விஜய் தான் நாங்க நம்பர் 1 பார்ட்டி 1 A1 எது விஜய் தான் இருப்பார். ஏன்? அவருடைய கால்ல தான், அவருடைய அழைப்பின் பேர் வந்த கூட்டம் தான். அந்த கூட்டத்துல தான் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு இறப்பு சம்பவம் நடந்து விட்டது. இதை வந்து திமுக அரசு வந்து சரி செய்து விட்டது, மர்டர் பண்ணி விட்டது, இப்படிலாம் சொல்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அதிமுக இதை விட பல மீட்டிங் நடந்து போய்கிட்டே இருக்கு. எடப்பாடியார் போய்கிட்டே இருந்தாரு,
அவருடைய கூட்டம் இதை விட அதிகமான கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. அதே கரூர்ல வந்து அதே இடத்துல பக்கத்துல எடப்பாடியார் கொண்டாரு. அப்பெல்லாம் சதி செய்யாத திமுக வந்து இவருக்கா சதி செய்துட்டாங்கிற கேள்வி சிபிஐ கேட்பாங்க. என்னதான் இருந்தாலும் சார்ஜ் ஷீட்ல விஜயும் ஒரு பார்ட்டி, விஜயும் வந்து கண்டிப்பாக அவர் ஒரு அக்யூஸ்டாக சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறது. நிச்சயமா சார். திரு விஜய் அவர்கள் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அவர் மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். இது சம்பந்தமான பல பின்னணி அரசியல்களும் அந்த விசாரணை பற்றியான பல மேலதிக தகவல்களும் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி.